Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த 2 சிறுமிகள் ஒரே டியூஷனில் படித்து வருகின்றனர். அதில் பட்டியலினத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பும் மற்றொரு மாணவி தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பும் படித்து வரும் நிலையில் அங்குள்ள ஒருவரின் வீட்டில் டியூஷனுக்காக செல்கின்றனர். இந்த நிலையில் இருவருக்கும் இடையே சிறிய சண்டை ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் 6ஆம் வகுப்பு மாணவியின் தலையில் குட்டு வைத்து 8ஆம் வகுப்பு மாணவி தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து நியாயம் கேட்பதற்காக 6ஆம் வகுப்பு மாணவியின் தாய் மஞ்சு என்பவர் 8ஆம் வகுப்பு சிறுமியின் வீட்டுக்கு மகரோடு சென்றிருந்தார். அப்போது சாதி பெயரை கூறி அவரை திட்டியதோடு 8ஆம் வகுப்பு மாணவி தனது மகளை கன்னத்தில் அறைந்ததாக மானாமதுரை சிப்காட் காவல் நிலையத்தில் தாய் மஞ்சு புகார் அளித்திருக்கிறார். மேலும் 8ஆம் வகுப்பு மாணவியின் தந்தை முருகானந்தமும் தாய் மலரும் அரிவாளால் வெட்டி கொலை செய்து விடுவதாக மிரட்டலும் விடுத்ததாக அந்த புகாரில் கூறியிருக்கிறார். இதனையடுத்து சிறுமி மற்றும் அவரது பெற்றோர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே காவல்துறை தரப்பிடம் விளக்கம் கேட்டபோது வழக்கு தொடுத்த தாயின் கணவர் வழக்கறிஞர் என்பதால் அவரது அழுத்தத்தின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவலர் ஒருவர் கூறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் சாதி வெறி பிடித்த அவர் பல வழக்குகளை தொடுத்திருப்பதாகவும் அது தவறு என நிரூபணமாகி இருப்பதாகவும் அந்த காவலர் கூறியது வழக்கின் மீதான சந்தேகத்தை தூண்டியிருக்கிறது. அதிகாரிகளுக்கே எதுவும் தெரியாத போது 12 வயது குழந்தை பேசியதை ஏதோ ஒரு சதி திட்டத்தின் அடிப்படையில் அவங்க பிசிஆர் கேஸ் போட்டிருக்காங்க. இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது, மிகவும் தவறானது, மனித குலத்திற்கே புறம்பானது. இதை மானாமரை பகுதி மக்கள் மிகவும் பரபரப்பாக அந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கு மானாமரை நகர் முழுவதும். இதை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் நற்பெயர் வச்சிருக்காங்க. அதை அவங்க நேரடியாக தலையிட்டு அதை என்ன உண்மைத்தன்மை என்ன என்று ஆராய்ந்து இங்கே என்ன நடந்துச்சு, இல்லை செட்டப் பண்ணதா, பணத்திற்காக கேஸ் கொடுத்தா ஒரு 33,000, அதுக்கு பின்னால் சார்ஜ் ஷீட் போடும்போது ஒரு 75,000 ஆக 1 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே இந்த பிசிஆர் கேஸுக்காக இந்த அரசாங்கம் கொடுக்குது. பணத்திற்காக இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சாதியை குறிப்பிட்டு அந்த சிறுமி வசைப்பாடினாரா இல்லை வழக்கறிஞர் என்பதற்காக ஜோடிக்கப்பட்ட வழக்கா என வழக்கின் உண்மை தன்மையை ஆராய்ந்து விசாரிக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேஸ்வரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.